பாருங்க, மாயையை பாராதபடிக்கு அழகா ஜெபிக்கிறான் பாருங்க. நான் எதை பார்க்க கூடாது சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். மாயை, மாயை எங்க இருக்குது? எங்க இருக்குது? எல்லாரும் மாயையை தூக்கி காமிக்க பார்க்கலாம். எத்தனை பேருங்க? பொய்யெல்லாம் எங்க இருக்குது? நரகத்துக்குரியதெல்லாம் எங்க இருக்கு? நல்லா தூக்கி காமிங்க. போனை கீழே வச்சிட்டீங்க, கீழே வச்சிட்டீங்க. இது எங்க இருக்குது? ஸ்தோத்திரம். ஏங்க, உங்களுடைய அவயவங்களில் ஒன்று பரலோகத்திற்கு போவதற்கு தடையா இருக்குமானால் அதை வெட்டி போடுன்றது. இப்படி போட்ட போனே தேவையில்லை, உடைச்சு போடுறது நல்லது. वचन कहता है क्या हमारे शरीर क्या बांध करते गए स्वर्ग जाने के लिए उसे काट दो, तो यह फोन हमें बांध करते थे, उसे फेंकने के लिए भी हम तैयार होना चाहिए. நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு நைட் எத்தனை மணிக்கு படுக்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. லேட் நைட். எத்தனை மணிக்கு படுக்கிறாங்க? லேட் நைட். ஏன் லேட் நைட்னு அவங்க சொன்னாங்க தெரியுமா? அது எப்போ வேணாலும் படுப்பான். அது 10 மணியாக இருக்கலாம், 11 இருக்கலாம், 12 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், சம்டைம் 3 கூட இருக்கலாம், 4 இருக்கலாம். இல்லைங்கன்னா அப்படியே எடுத்து ஸ்கூலுக்கும் போகலாம். என்ன நைட்டுங்க அதுக்கு பேர்? லேட். ஆமாம், ஒரு காலத்தில் எங்கள் ஊரில் என்னங்க உங்கள் அப்பா, எங்கள் அப்பா லேட்டு. அவன் எழுதுவான், அப்பா கவனிங்க. அப்புறம் லேட்டாச்சுன்னா புரியாது. என்னதுங்க லேட் ஆகிட்டா என்ன செய்யாது? இப்போ நம்ம ஒரு அழகான ஜெபம் பண்ணணும். மாயை பாராதபடிக்கு என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். हमें प्रार्थना करना चाहिए, मेरी आंखों को व्यर्थ वस्तुओं की ओर से फेर दे, तू अपने मार्ग में मुझे जिला.